விஜய் தன் மகள் அம்முவின் பள்ளியில் அவளுக்கு அடிபட்ட விஷயம் அறிந்து பதற்றத்துடன் செல்கிறார். அங்கு அம்முவின் ஆசிரியையை பார்க்க முயன்றும் தலைமை ஆசிரியர் அனுமதி மறுக்கவே அம்முவை மட்டும் அழைத்துக் கொண்டு வீடு திரும்புகிறார். ஆனால் அந்த ஆசிரியையின் குரல் தன் மனைவி காவேரியின் குரலைப் போலவே இருந்ததால் விஜய்க்கு சந்தையில் ஒரு சந்தேகம் எழுகிறது. வீட்டிற்கு வந்ததும் அம்முவிடம் அவர் ஆசிரியையின் பெயரைப் பற்றி கேட்கிறார். அவளுக்கு பெயர் தெரியவில்லை என்றதும் காவேரியின் புகைப்படத்தை காட்டுகிறார். அதை பார்த்த அம்மு, இவர்தான் என் மிஸ், அம்மா இல்லாத குறையை இவர்தான் தீர்க்கிறார் என்று கூற விஜய் பேரதிர்ச்சி அடைகிறார். மேலும் உறுதிப்படுத்திக் கொள்ள தமக்கு அழைப்பு வந்த எண்ணை சேமித்து வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது அதில் காவேரியின் புகைப்படம் இருப்பதைக் கண்டு அவர் உயிரோடு இருப்பதை உறுதி செய்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த விஜய் தன் தாத்தா அன்பரசு மற்றும் சித்தப்பாவிடம் நியாயம் கேட்கிறார். காவேரி இறந்துவிட்டதாக 5 வருடங்களாக ஏன் பொய் சொன்னீர்கள் என்று சண்டையிடுகிறார். அவர்கள் எவ்வளவோ தடுத்தும் இனி காவேரி இல்லாமல் இந்த வீட்டிற்கு வரமாட்டேன் என்று சபதமேற்று மகளுடன் அவளை தேடிச் செல்கிறார். காவேரியின் இருப்பிடத்தை கண்டுபிடித்த விஜய் அங்கு அவள் தாய் சாரதாவைச் சந்திக்கிறார். அப்போதுதான் விஜயும் குழந்தையும் இறந்துவிட்டதாக அன்பரசு சாரதாவிடம் பொய் சொன்ன விஷயம் தெரிய வருகிறது. பழைய கசப்புகளை மறந்து தன் மகளை பார்த்த சாரதா ஆனந்தமடைகிறார். காவேரிக்கு பழைய நினைவுகள் இல்லாததால் அவளை தன் வீட்டிற்கு ஹோம் டீச்சராக அனுப்பி வைக்கும்படி விஜய் வேண்டுகோள் விடுகிறார். இதன் மூலம் மெல்ல மெல்ல அவளுக்கு உண்மையை புரிய வைத்து மீண்டும் தன் மனைவியாக வீட்டிற்கு அழைத்துச் செல்ல விஜய் உறுதியோடு காத்திருக்கிறார். மீண்டும் காவேரி தன் பழைய நினைவுகளைப் பெற்று விஜயுடன் இணைவாரா என்பதை இனி வரும் நாட்களில் காணலாம். அடுத்த நாள் காலை விஜய் சொன்னபடியே காவேரியை தன் வீட்டிற்கு ஹோம் டீச்சராக அனுப்ப சாரதா சம்மதிக்கிறார். காவேரியிடம் அம்முங்கிற பாப்பாவுக்கு வீட்லேயே வந்து பாடம் சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு டீச்சர் தேவைப்படுது என்று கூறி விஜயின் முகவரிக்கு அனுப்பி வைக்கிறார். தன் பழைய வீடு என்ற அடையாளம் தெரியாமலேயே காவேரி அந்த வீட்டிற்குள் நுழைகிறாள். வாசலில் நின்றிருந்த அன்பரசுவும் சித்தப்பாவும் காவேரியை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். ஆனால் விஜய் எதற்கும் அஞ்சாமல், வாங்கா மேடம், இங்கதான் அம்மு இருக்கா என்று அவளை வரவேற்று மாடிக்கு அழைத்துச் செல்கிறான். அம்மு தன் மிஸ்ஸை பார்த்ததும் ஓடிப்போய் கட்டியணைத்துக் கொள்கிறாள். மிஸ், நீங்க எங்க வீட்டுக்கே வந்துட்டீங்களா என்று துள்ளிக் குதிக்கிறாள். காவேரி அந்த அறையைச் சுற்றி பார்க்கும்போது ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு அவளுக்குள் ஏற்படுகிறது. அங்கிருக்கும் சில பொருட்கள் அவளுக்கு பழகியதாகத் தோன்றினாலும் எதையும் அவளால் தெளிவாக நினைவுபடுத்த முடியவில்லை. விஜய் மெல்ல மெல்ல அவளிடம் பேச்சு கொடுக்கிறான். பழைய நினைவுகளை தூண்டும் விதமாக அவர்கள் இருவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அடங்கிய ஆல்பத்தை அம்முவிடம் காட்டுவது போல காவேரியின் பார்வைக்கும் படும்படி செய்கிறான். அந்த புகைப்படங்களை பார்த்த காவேரிக்கு தலை சுற்றல் ஏற்படுகிறது. அதில் இருப்பதுதான் என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. திடீரென காவேரிக்கு பழைய நினைவுகள் மின்னலாக வந்து போக அவள் மயங்கி விழுகிறாள். பதறிப்போன விஜய் அவளை தாங்கிப் பிடிக்கிறான். காவேரி, காவேரி என்று அவன் அழைக்கும் குரல் அவள் ஆழ்மனதில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்தச் சூழலில் அன்பரசு மீண்டும் ஒரு சதித்திட்டத்தை தீட்டுகிறார். காவேரியை எப்படியாவது அங்கிருந்து விரட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். விஜய் தன் அன்பால் காவேரியின் நினைவாற்றலை மீட்டெடுப்பானா அல்லது குடும்பத்தினர் மீண்டும் அவர்களை பிரிப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மயங்கி விழுந்த காவேரியை விஜய் பதற்றத்துடன் தாங்கிப் பிடிக்கிறான். அம்மு, மிஸ் மிஸ் என்று அழுதுகொண்டே அவளின் கைகளை பிடித்துக் கொள்கிறாள். மருத்துவர் வந்து பரிசோதித்துவிட்டு, அவங்களுக்கு பழைய நினைவுகள் ஏதோ லேசாக தூண்டப்பட்டிருக்கு, அதனாலதான் இந்த தலை சுற்றல். இப்போதைக்கு அவங்கள ரொம்ப கட்டாயப்படுத்தாதீங்க, மெதுவா எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் என்று கூறிச் செல்கிறார். காவேரி கண் விழித்து பார்க்கும்போது தன் கையை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருக்கும் விஜயையும் அம்முவையும் காண்கிறாள். அவள் கண்களில் இனம் புரியாத ஒரு கண்ணீர் வழிகிறது. ஏன் சார், இந்த புகைப்படத்துல நான் இருக்கேன், எனக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று மெதுவான குரலில் கேட்கிறாள். விஜய் அவள் கைகளைப் பற்றிக் கொண்டு, நீதான் என் காவேரி, இவ உன்னோட பொண்ணு அம்மு, 5 வருஷமா உனக்காகத்தான் நாங்க காத்துட்டு இருந்தோம் என்று உண்மையை உடைக்கிறான். இதை மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்த அன்பரசு தாத்தாவுக்கு ஆத்திரம் தாங்கவில்லை. விஜய், எதையாவது சொல்லி அவளை குழப்பாதே, இவ வெறும் டீச்சர் தான், போயும் போயும் இவள போய் உன் பொண்டாட்டின்னு சொல்றியே என்று சத்தம் போடுகிறார். ஆனால் விஜய் இம்முறை விடவில்லை. தாத்தா, உண்மைய மறைச்சது போதும், இதோ பாருங்க, காவேரியோட கழுத்துல இருக்கிற அந்த தழும்பு அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப வந்ததுதானே, இன்னும் எத்தனை போய் சொல்ல போறீங்க என்று ஆணித்தரமாக கேட்கிறான். அன்பரசு பேச முடியாமல் திகைத்து நிற்க காவேரி அந்த தழும்பை தொட்டு பார்க்கிறாள். மெல்ல மெல்ல அவளுக்கு அந்த விபத்து நடந்த அன்றைய காட்சிகள் நிழலாடுகின்றன. அலறும் சத்தம், ரத்தம், விஜயின் முகம் என எல்லாம் மங்கலாக வந்து போகின்றன. திடீரென அவள் அம்முவை இழுத்து அணைத்து கொண்டு, என் செல்லக்குட்டி, அம்மாவை மன்னிச்சிருடா என்று கதறி அழுகிறாள்.
தன் தாய்க்கு நினைவு வந்துவிட்டது என்பதை உணர்ந்த அம்மு, அம்மா, இனி எங்களை விட்டு போக மாட்டீங்கதானே என்று கேட்க, காவேரி விஜயை பார்த்து நெகிழ்ச்சியுடன் தலையசைக்கிறாள். அன்பரசுவும் சித்தப்பாவும் தங்கள் சதி முறியடிக்கப்பட்டதை உணர்ந்து அங்கிருந்து நழுவுகிறார்கள். 5 வருடப் பிரிவுக்குப் பிறகு ஒரு வழியாக விஜய், காவேரி மற்றும் குட்டி அம்மு மூவரும் மீண்டும் ஒன்றாக இணைகிறார்கள். இனிவரும் நாட்களில் காவேரி அந்த வீட்டில் தன் பழைய உரிமையோடு வாழப்போவதை எண்ணி விஜய் மகிழ்ச்சியில் திளைக்கிறான். காவேரிக்கு நினைவு திரும்பியதை அறிந்ததும் அந்த வீடே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது. அம்மு தன் அம்மாவின் மடியில் சாய்ந்து, இனிமே என்னை விட்டு போக மாட்டீங்களம்மா என்று கேட்க, காவேரி கண்ணீரோடு அவளை முத்தமிடுகிறாள். விஜய்க்கு தன் 5 வருடத் தவம் பலித்த சந்தோஷம். ஆனால் அன்பரசு தாத்தாவும் சித்தப்பாவும் அவ்வளவு சீக்கிரம் விடமாட்டார்கள் என்பது விஜய்க்கு தெரியும். சரி, காவேரிக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. ஆனா அவ இங்கேயே இருந்தா மறுபடியும் பழைய பகை வந்துடுமோன்னு பயமா இருக்குப்பா என்று அன்பரசு மெல்லப் பேசத் தொடங்குகிறார். உடனே காவேரி கம்பீரமாக எழுந்து நிற்கிறாள். தாத்தா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட் பத்தி எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அன்னைக்கு என் வண்டி பிரேக் ஃபெயில் ஆனது தானாவா இல்ல யாராவது பண்ணாங்களான்னு எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு. அதை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் என்று ஆணித்தரமாகச் சொல்கிறாள். அன்பரசு முகம் வெளிறிப் போகிறது. தன் சதி அம்பலமாகிவிடுமோ என்ற பயத்தில் அவர் அங்கிருந்து நழுவ பார்க்க விஜய் குறுக்கே நிற்கிறான். தாத்தா, இதுவரைக்கும் நீங்க சொன்ன பொய்கள் போதும். காவேரியும் என் மகளும் என் கூடவே இந்த வீட்ல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த முறை நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று எச்சரிக்கிறான். அடுத்த நாள் காவேரி தன் பழைய அதிகாரத்தோடு வீட்டை நிர்வகிக்கத் தொடங்குகிறாள். அம்முவுக்கு பிடித்த உணவுகளைச் சமைப்பதும் விஜயுடன் சேர்ந்து பழைய நினைவுகளைப் பேசுவதுமாக அந்த வீடு மீண்டும் களை கட்டுகிறது. இதற்கிடையில் காவேரிக்குத் தெரியாமல் அவளுடைய அம்மா சாரதாவை தொடர்பு கொள்கிறான் விஜய். அத்த, காவேரிக்கு பழையபடி எல்லாம் ஞாபகம் வந்தாச்சு. நீங்க இன்னைக்கே கிளம்பி வீட்டுக்கு வாங்க என்று அழைக்க, சாரதா தன் மகளையும் பேத்தியையும் பார்க்க ஓடோடி வருகிறாள். வீட்டின் வாசலில் சாரதாவைக் கண்டதும் காவேரி ஓடிப்போய் அவரை கட்டியணைத்து அழுகிறாள். அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. இத்தனை நாளா பக்கத்திலேயே இருந்தும் உங்கள அடையாளம் தெரியாம இருந்துட்டேனே என்று காவேரி உருக, பரவாயில்ல கண்ணு, இப்போ நீயும் உன் குடும்பமும் ஒன்னா சேர்ந்ததே போதும் என்று சாரதா ஆறுதல் சொல்கிறார். ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்று சேர்ந்த மகிழ்ச்சியில் இருக்கும்போது அந்த திடீர் திருப்பம் நடக்கிறது. அன்பரசு தாத்தாவின் செல்போனில் ஒரு ரகசிய அழைப்பு வருகிறது. சார், காவேரிக்கு நினைவு வந்துடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும் என்று அந்த பக்கம் ஒரு மர்மக்குரல் கேட்கிறது. விஜயும் காவேரியும் தங்கள் வாழ்க்கையைத் தொடங்கப் போகும் நேரத்தில் அந்த புதிய எதிரி யார்? காவேரியின் விபத்துக்குப் பின்னணியில் இருக்கும் உண்மை என்ன? விஜய் தன் அறையில் அமர்ந்து பழைய கோப்புகளை புரட்டிக் கொண்டிருக்கும்போது அந்த மர்மக்குரலின் பின்னணி அவனுக்குத் தெரிய வருகிறது. அன்பரசு தாத்தா ரகசியமாக பேசிக் கொண்டிருந்த அந்த நபர் வேறு யாருமல்ல, விஜயின் தொழில் எதிரியான பரத். 5 வருடங்களுக்கு முன்பு விஜயின் வளர்ச்சியை தடுக்க காவேரியை விபத்தில் சிக்க வைத்ததே இவன்தான் என்பதும் அதற்கு அன்பரசு உடந்தையாக இருந்ததும் மெல்ல அம்பலமாகிறது. மறுபுறம் காவேரி தன் அறைக்குச் சென்றபோது அங்கே ஒரு பழைய டைரியைக் காண்கிறாள். அதில் தான் விபத்துக்குள்ளான அன்று நடந்த சில விசித்திரமான விஷயங்களை அவள் குறித்து வைத்திருந்தது நினைவுக்கு வருகிறது. அன்று என் காரை பின் தொடர்ந்து வந்த அந்த கருப்பு நிற கார் யாருடையது என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும்போதே அந்த அறைக்குள் விஜய் நுழைகிறான். விஜய் காவேரியின் கைகளை பற்றிக் கொண்டு, காவேரி, உனக்கு விபத்து நடந்தது தற்செயலானது இல்லைன்னு எனக்கு தோணுது. தாத்தாவோட பதற்றத்தை பார்க்கும்போது ஏதோ பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கு என்கிறான். காவேரி தன் டைரியை காட்டி, ஆமாம் விஜய், எனக்கும் அதே சந்தேகம்தான். நம்ம இதோட உண்மையை உடனே